வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுறேன். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா விதி 356. இப்ப ஏன் இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்துல மகாராஷ்டிராவில் அரசியலமைப்பு விதி 356 என்ன அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பினுடைய 18வது பிரிவுல 18வது பார்ட் 18ல பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பத்தி சொல்லு. சரியா, மொத்தம் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி பேசுது. ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகிள் 360. 360 நிதி, 356 மாநில நிதி மாநில நெருக்கடி நிலை, 352 தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கிறத பத்தி பேசும். நம்ம 356 பத்தி தான் பேச போறோம். ஓகே, ஸோ இந்த எவாலுவேஷன் ஆஃப் 356 பார்ப்போம். இந்த 356 அப்படிங்கக்கூடிய ஆர்டிகிள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1953 இருந்து என்ன நம்ம எடுத்திருக்கோம். சரியா, ஓகே. ஸோ இந்த 356 அப்படின்னா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை பெரும்பாலும் எப்படி டேர்ம் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறத டேர்ம் பண்றாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னா நேரடியாக அவரே பண்ணுவாரா? கிடையாது. அவரின் சார்பாக யாரு? மாநில ஆளுநர் என்ன இதை பயன்படுத்துவார். இதுக்கு முன்னாடி சில ஹிஸ்டரி பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 100 முறைக்கும் மேல என்ன அப்படின்னா இந்த அரசியலமைப்பு விதி 356 என்ன 100 முறைக்கு மேல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ முதல் முறையா பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் பயன்படுத்தியிருக்காரு. குறிப்பா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்ல நிறைய முறை இருந்ததுன்னா ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாநிலங்கள்ல அதிகமான முறை என்ன இந்த 356 அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் முறையே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா நம்பூதிரிபாட் கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கமான நம்பூதிரிபாட் அரசாங்கத்தை என்ன அப்படின்னா 1958 கலைப்பாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஜனதா ஆட்சி 1977 அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்திலலாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதோ அந்த மாநில அரசெல்லாம் இந்த 356 பயன்படுத்தி கலைச்சாங்க. தென் இதே மாதிரி அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பின்னர் இந்திரா காந்தி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜனதா அரசாங்கம் எந்தெந்த மாநிலத்திலாம் ஆட்சியில் இருக்கோ அதை என்ன அவங்க கலைச்சாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியா அது போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் என்ன 100 முறைக்கு மேல என்ன பயன்படுத்திட்டாங்க. 2016 அருணாச்சல பிரதேசத்துல பிஜேபி கவர்மெண்ட் பண்ணாங்க, இந்திய கவர்மெண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ என்ன அதை ரிவர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற ஆர்டிகல் 356 அப்படின்னா என்ன, இது எந்தெந்த சூழ்நிலாம் பயன்படுத்தலாம். ஆர்டிகிள் 356 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட் மிஷினரி கெனாட் அக்கார்டன்ஸ் வித் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு மாநில அரசு நிர்வாகம் அரசியலமைப்பின் வழியே செயல்பட இயலாத போது என்ன இந்த 356 என்ன பயன்படுத்தலாம். ஓகே, இதை யார் ஆணை பிறப்பிப்பா? இது பாத்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநருடைய அறிக்கையின்படி. சரியா, அறிக்கையின்படி பண்ணலாம். இல்ல தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரே என்ன அப்படின்னா தன்னிச்சையா என்னன்னா ஆர்டிகிள் 356 பயன்படுத்தலாம். இந்த ஆளுநர் அளிக்கிறார் இல்லையா, அந்த அறிக்கையை மாநில அரசு அரசியலமைப்பின் வழியே செயல்பட முடியல அப்படிங்கிறது. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லலாம். ஸோ இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அங்க மாநில சட்டப்பேரவையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. குறிப்பா பாத்தீங்கன்னா 288 சீட் இருந்துச்சுன்னா அதுல 50க்கும் மேற்பட்ட இடங்கள் என்ன 50% மேற்பட்ட இடங்கள்ல கட்சி வெற்றி பெற்றிருக்கோ அது இல்ல கூட்டணி ஆட்சி. இப்ப இந்த கூட்டணிக்கு என்னன்னா கட்சிகள் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. அதனால என்ன அப்படின்னா இது அமைக்கப்பட முடியல. அதனால என்னன்னா தற்காலிகமா என்ன இது பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 356 பயன்படுத்தப்பட்டா சட்டப்பேரவை அப்படிங்கிறது என்ன கலைக்கப்படுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 356 அப்படிங்கிறது என்னன்னா சட்டப்பேரவை கலைப்பதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன அப்படின்னா அது சொல்லல. சரியா, இது அந்த மாநில அரசு தான் என்ன செயல்படாம இருக்கும். ஓகே, இப்ப இந்த மாநில அரசு செயல்படாம இருக்கும் அப்படின்னா ஆனா அந்த மாநில நிர்வாகம் நடைபெறணும். அந்த மாநில நிர்வாகம் எவ்வாறு நடைபெறும்? அந்த மாநில நிர்வாகம் எவ்வாறு நடைபெறும் என்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மகாராஷ்டிர அரசு இருந்தா என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணும். இப்ப மகாராஷ்டிராவுக்கு சட்டம் இயற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா ஈவன் அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா கூட ஒரு மாநில பட்டியல இருந்தா கூட என்னன்னா மத்திய அரசு என்ன அந்த பொருளின் மீது சட்டம் இயற்றலாம். இப்ப மகாராஷ்டிரா பட்ஜெட் பண்ணலாம் கூட என்ன மத்திய அரசு என்ன அதன் மீது என்ன சட்டம் இயற்றலாம். ஸோ இதுதான் அரசாங்கம் தான் இருக்காது. ஆனா என்ன அப்படின்னா சட்டப்பேரவை அப்படிங்கிறது என்ன அங்க செயல்பாட்டுல தான் இருக்கும். இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா என்ன இடையில கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு குமாரசாமி அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் ஆகினாங்க. 350 பயன்படுத்தினாங்க. திரும்ப என்ன ஆட்சி அமைக்கும் போது அதை ரிவர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் சட்டப்பேரவை அப்படிங்கிறது வேற,
அரசு அப்படிங்கிறது வேற. சட்டப்பேரவையில பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடியதான் என்ன அரசாங்கம் அமைக்க முடியும். அந்த அரசை கலைப்பதற்கு தான் என்ன அப்படின்னா வந்து இந்த 356 வந்து பயன்படுத்துது. த அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பத்தி என்ன இந்த விதி அப்படிங்கிறது என்ன தெளிவா வந்து பேசவே இல்லை. ஓகே, இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல ஏற்ற சட்டம் வந்து என்ன ரொம்ப நாள் செல்லுபடி ஆகுமா? திரும்ப ஒரு அரசாங்கம் வந்துருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட். அப்பனா என்ன சட்டம் வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த அரசு மாநிலத்தில் சட்டமன்ற தீர்மானத்தின் மூலம் என்ன ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ளதை மத்திய அரசு சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செல்லாது. சரியா? ஸோ இதுதான் வந்து சாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, தென் இப்போ இது ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வந்து உள்ளாகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 42 படி என்ன அப்படின்னா வந்து அப்போது இருந்த இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்து என்ன 44 சட்ட திருத்தத்தின்படி என்ன ஜனதா கவர்மெண்ட் ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இது ஒன்று. ஓகே, ஸோ இதை எவ்வளவு நாள் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து நீடிக்கலாம்? இதை எவ்வளவு நாள் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு மாநிலத்தில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே என்ன அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்த முடியும். 6 மாத காலத்திற்கு ஒருக்க என்ன அப்படின்னா வந்து பாராளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கணும். சரியா? சோ இது வந்து ஒரு பொதுவான விஷயம். ஓகே, தென் இது இப்போதைய நிலைமையை பாத்தீங்கன்னா இப்போ வந்து 6 மாத காலம் சொல்றோம். சரியா? அந்த மசோதா முதல் முறை அமல்படுத்தப்படும் போது என்ன அப்படின்னா வந்து 6 மாத காலகட்டத்துக்குள்ள என்ன மத்திய பாராளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கணும். இப்போ அவை கூடிருச்சு. இப்போ ஒப்புதல் வாங்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். இந்த 6 மாத கால இடைவெளி அப்படிங்கிற எதை சொல்றாங்க மீன் பண்றாங்க அப்படின்னா வந்து பாராளுமன்றம் வந்து என்ன அப்படின்னா வந்து 6 மாத இடைவெளிக்கு மிகாமல் என்ன கூட்டப்பட வேண்டும். அதை கருத்துல வச்சுதான் என்னன்னா 6 மாத காலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அவை வந்து என்ன இப்ப கூடிருச்சு, அதனால என்ன இதுல ஒப்புதல் வாங்கணும். சரியா? ஆனா இதுல இருந்து என்னன்னா 6 வார காலம் அப்படிங்கிறது என்ன இதுக்கு வந்து ஒரு அவகாசம் உண்டு. ஓகே, சோ இந்த அரசியல் காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்தப்பட்டதுன்னு வந்து பார்த்தோம். சரியா? குறிப்பா வந்து இந்திரா காந்தி அரசாங்கம் இந்திரா காந்தி வந்து 35 முறை பயன்படுத்திருக்காங்க. பின்னர் வந்து ராஜீவ்காந்தி என்ன அதை பயன்படுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்ப என்னாச்சு அப்படின்னா வந்து 1990 என்ன அப்படின்னா வந்து கர்நாடகாவில் வந்து எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்சியை வந்து எஸ்ஆர் பொம்மை முதலமைச்சர் இருக்காரு. அவருடைய ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாரு. இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போன உடனே உச்சநீதிமன்றம் 1996 இந்த விதி 356 பயன்படுத்துதல் தொடர்பா சில கைட்லைன் கொடுக்கும். சரியா? அதுதான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு நம்ம வந்து ஃபேமஸா பாக்குறது. இந்த கேஸ் ஏதோ ஒரு தொடர்புடையது அப்படின்னா வந்து அரசியலமைப்பு விதி 356 என்னன்னா தொடர்புடையது. சோ அது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அரசியல் காரணங்களுக்காக விதி 356 என்ன நீங்க பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா வந்து உச்சநீதிமன்றம் என்ன அந்த கவர்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எங்களுக்கு இருக்கு, நாங்க அதை வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக பண்ணாம போதுமான தகுந்த முறையான ஆதாரங்களுடன் தான் மட்டும்தான் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த 356 வந்து அதிகமா பயன்படுத்துவது அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா இந்த இதுல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த கைட்லைன்ஸை மீறி மத்திய அரசு வந்து செயல்படுத்தினா திரும்ப கோர்ட்டுக்கு போறாங்க. ஈவன் 2016 கூட என்னன்னா அப்படிதான் வந்து என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஓகே, எஸ்ஆர் பொம்மை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரிய கமிஷன் மத்திய மாநில உறவுகளை அமைக்கப்பட்ட சர்க்காரிய கமிஷன் என்ன ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது என்ன அரசியல் காரணங்களுக்காக தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. எனவே என்ன இதுல வந்து சில திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்டிகல் 356 ஒன்னு இருக்கு. சரி, 356 வந்து நம்ம பாக்குறது. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன யாருடைய அரசாங்கத்தை வந்து இது பண்ணாங்க டெம்பரரியா என்ன ஸ்டாப் பண்ணி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அது கூட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 365. சரியா? அது டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது. சோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஒரு மாநில அரசு என்ன அப்படின்னா வந்து என்ன மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து முறையா பின்பற்றல என்ன அப்படின்னா வந்து மாநில அரசை கலைப்பதற்கான விதி அப்படிங்கறதான் ஆர்டிகிள் 365. சோ 365 அப்படிங்கிறதுக்கான செயல்படுத்துறதுக்கான காரணம் அப்படிங்கிறது வேற. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு மாநில அரசு பின்பற்றலாம் என்ன ஆர்டிகிள் 365 பயன்படுத்தலாம். ஆனா அரசியலமைப்பு வழியா வந்து என்ன ஒரு மாநில நிர்வாகம் செயல்பட இயலாத போது என்ன அப்படின்னா வந்து என்ன 356 வந்து பயன்படுத்துவாங்க. சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா வந்து நீங்க ஃபர்தர் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வேற ஒரு பார்ட்டி வந்து என்ன இது பண்ணுங்க, இல்ல அவருக்கு வந்து என்ன 6 மாத ஆட்சி அமைக்க வந்து நீங்க அழைத்துட்டு அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன 6 மாத காலம் கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. சோ இதான் அந்த விஷயம். 356 365 வித்தியாசத்தை வந்து பாத்துக்கோங்க. சோ எப்படி வந்து ஒப்புதல் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் உள்ள சட்டம் இயற்றுதல் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கக்கூடிய முறை, இந்த பொம்மை கேஸ், இதெல்லாம் திரும்ப திரும்ப என்ன கொஞ்சம் விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்தியில் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப என்ன நம்ம டிஎன்பிசியில் வந்து கேள்விகளும் கேட்கப்படுது. அந்த அடிப்படையில் என்ன நீங்க அதை வந்து பார்த்து. சரியா? ஓகே, தேங்க்யூ.
மதனே வந்துருச்சு ப்ளே ஆக மாட்டேங்குது